ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. வாங்க அதை போய் நம்ம போய் டெலிவரி பண்ணலாம். ஹலோ கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீட்டில் தான் ஆர்டர் டெலிவரி பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஆர்டரு. வாங்க நம்ம அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம். ஹலோ கைஸ், நம்ம ரெண்டாவது ஆர்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க நம்ம அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். கைஸ், நம்ம மூணாவது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டோம். பின்னாடி இருக்க ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் பிக்கப் பண்ணிக்கிறோம். வாங்க நம்ம இதை போய் டெலிவரி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 3 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம அடுத்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே சூரங்குடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மெயினில் போய் நிற்கணும். அதாவது பார்த்திங்கன்னா வந்து டெரிக்கு அந்த மாதிரி லொக்கேஷனில் போய் நின்னா தான் வந்து நமக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வரும். வாங்க நம்ம அடுத்த ஆர்டருக்காக இப்போ அங்கே போய் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ 4வது ஆர்டர் அசைன் ஆகிருக்கு. வாங்க நம்ம அதை போய் பிக்கப் பண்ணி அதை போய் டெலிவரி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், 4வது ஆர்டர் நம்ம வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இதை போய்ட்டு நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். அதே ரெஸ்டாரண்ட் தான். என்ன ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ் ரெஸ்டாரண்ட். பேர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்களா, டைம் பாஸ். ஓகே கைஸ், நம்ம இதை போய் டெலிவரி பண்ணலாம். 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து மொபைலுக்கு மாட்டக்கூடிய மாதிரி, ஹெல்மெட்டில் மாட்டக்கூடிய மாதிரி மவுண்ட் இல்லை. அதை நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அது வந்துருச்சுன்னா வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ரன்னிங்லேயே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை வந்து அப்டேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 4வது ஆர்டரையுமே வந்து டெலிவரி பண்ணியாச்சு. பின்னாடி தெரிகிற அந்த வீட்டில் தான் வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருந்தோம். இந்த லொக்கேஷனே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தம்பத்துக்கோணம். சுற்றி வந்து ஒரே மரம் செடி வயல்வெளியாக தான் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் வாழை தோட்டம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து தேக்கு மரம் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து வீடு கட்டி இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பார்ப்போம் நம்ம கனவு நிறைவேறுதா என்னன்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ 5வது ஆர்டர் அசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அதை போயிட்டு டெலிவரி பண்ணலாம். 5வது ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் 65 பிரியாணி. கைஸ், நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து 5 ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். லாஸ்ட் 5வது ஆர்டர் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி. என்ன பண்ணுறதுங்க, நமக்கு ஆசையாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம நிற்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோட் ரோடு. இங்கே நின்றுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஆர்டர்ஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வெயிட் பண்ணுறோம். ஓகே, அடுத்த ஆர்டர் வரதுக்கு நம்ம இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். 6வது ஆர்டர் வந்து நமக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை எடுத்து அதையும் போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வந்து டெலிவரி பர்சன்ஸ்லாம் இங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டு அதை போய்ட்டு டெலிவரி பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து 6 ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்தா மார்க்கெட் பக்கத்தில் தான் வந்து டெலிவரி பண்ணியிருந்தோம். அடுத்த ஆர்டருக்காக நம்ம போய் வெயிட் பண்ணலாம். கைஸ், 6வது ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா 7வது ஆர்டர் அசைன் பண்ணிட்டாங்க. நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம், கட்டிகிட்டு இருக்காங்க. ரெடி ஆனவங்க நம்ம இதையும் போய்ட்டு டெலிவரி பண்ணலாம். கைஸ், நம்ம 7வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 8வது ஆர்டர் வந்திருந்தோம். 8வது ஆர்டர் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வெஜ்ஜே தான். நாகர்கோவில் மக்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலு. ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்ட்ரக்சரு ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ப்ளேஸும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இந்த ஆர்டர் ரெடியாக வச்சு ஆர்டர் ரெடியாக இருக்கணுன்னே நம்ம போய் டெலிவரி பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து 8வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா விஜயா ஹோட்டல்லேருந்து பிக்கப் எடுத்திருப்போம். நம்ம டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வதிபுரம் லெஃப்ட் சைடில் உள்ள இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொன்னார். அது இல்லாமல் ஒரு 30 ரூபா டிப்ஸ் வேறு கொடுத்துருந்தாரு. குடிக்க தண்ணியெலாம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து நானும் எவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கஸ்டமர் தான் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கைஸ், 8வது ஆர்டர் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போதே 9வது ஆர்டரும் வந்துருச்சு. அதையும் பிக்கப் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். மத்தியானம் மணி இப்போது 2:30 மணி ஆகுது. 4 மணிக்கு ஷிஃப்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் போயிட்டு சாப்பிடணும். ஓகே கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில. 9வது ஆர்டர் முடிச்சுட்டு பைக்கை யூட்டன் பண்ண உடனே வந்து 10வது ஆர்டர் வந்து வந்துருச்சு. சரி, ஆர்டர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ண வந்தேன்.
4வது மாடிங்க. இந்த பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங் 4வது மாடி வேறு, லிஃப்ட்டு வேறு ஒர்க் ஆகலை. ஏறி போயிட்டு பார்சலை வாங்கிட்டு இப்போ நம்ம போய் கஸ்டமரை போய் டெலிவரி பண்ண போகிறோம். கைஸ், 11வது ஆர்டரையும் முடிச்சிட்டோம். 11வது ஆர்டர் வந்து ஐஸ்கிரீம் தான். திரும்ப இப்போ 12வது ஆர்டருமே நமக்கு ஐஸ்கிரீம் தான் வந்திருக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஆர்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. மிச்சத்தை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் கைஸ். எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஜொமேட்டோவில் வந்து நம்ம வந்து 12 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த 12 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 506 ரூபா வந்திருக்கு. இதில் வந்து நான் வந்து பெட்ரோல் போட்டதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 205 ரூபாய்க்கு என்னவோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா தான் ப்ராஃபிட்டு. இது எதனால் அப்படின்னா கொஞ்சம் பர்சனலாகவும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பைக்கை வந்து பெட்ரோல் போட்டது வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் நமக்கு கொஞ்சம் இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு வந்து நம்ம வந்து லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். 12 to 4 இந்த டைமிங்கில் தான் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமான ஆர்டர்ஸ் வந்துருந்தது. ஆனால் நம்ம புக் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து 8 to 4ன்ற மாதிரி டைமிங்கில் வந்து ஜிக்ஸை வந்து புக் பண்ணியிருந்தோம் ஜொமேட்டோவில். ஆனால் இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து 12 to 4 தான் வந்து ஆர்டர்ஸே கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அந்த வருமானம் எவ்வளவு அப்படின்றத நான் சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ கைஸ்.